வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அங்காவுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்து பண்ணுறாங்க. ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. அந்த சமயத்தில் குமரா குங்குமப்பூலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காமம்மா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பால் எடுத்து கலக்கி தர சொல்கிறாங்க. குங்குமப்பூவை சாப்பிட்டா குழந்தை கலராக பிறக்கண்டா குமரா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி அவங்க சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, காவேரியும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு 2 டம்ளரில் பாலை ஊற்றி குங்குமப்பூவை எடுத்து கலக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து சாந்தி என்ன பண்ணுறாங்க, காவேரி நீ என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்காக 2 டம்ளரில் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி கேட்க, அம்மா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ எதுக்கு உனக்காக, அவள் தானே முழுகாமல் இருக்கா, அப்போ அவளுக்கு தானே நீ போட்டு கலக்கி கொடுக்கணும், உனக்கு ஆசையாக இருந்தால் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்காரோட போய் சேர்ந்து வாழ்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தேவையில்லை இப்போ நீ அதெல்லாம் போட்டு குடிக்க தேவையில்ல, அதுக்கப்புறமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறத கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க காவேரி. வருத்தத்தோட வெளியில் உட்காந்து தன்னோட குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பாப்பா அவங்க சொன்னால் என்ன, அவங்களுக்கு தெரியாதில்ல நான் மாசமாக இருக்கிறது, நீ என் வயிற்றில் இருக்கிறது தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளையும் நல்லபடியாக பார்த்துப்பாங்க. அவங்க சொன்னால் என்ன, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். இது மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கே, அவங்க அப்பா 1 கிலோ குங்குமப்பூவை கொண்டு வந்து கூட இறக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது பாப்பா, உங்கள் அப்பா கிட்ட இன்றைக்கி நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். எல்லா பிரச்சனையும் தீர்ந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்கள் அப்பா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ சந்தோஷப்பட போகிறாரு பாரு, என்னை தரையிலே விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வந்த வீட்டில் உள்ளவங்க, காவேரி என்னடி தனியாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு எதையோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஒரு பக்கம் வீட்டுக்கு போயிட்டு தாத்தா பாட்டியை பார்க்க போக தாத்தா கேட்குறாரு, என்ன விஜய் அதுக்குள்ளே ஊருக்கு போயிட்டு வந்துட்டியா, வெண்ணிலாவோட மாமாவை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, இல்லை தாத்தா இல்லை நான் போகணும், ஒரு வேலையாக வந்தேன், சரி அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, என்னப்பா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா. விஜயோட குரலை கேட்ட வெளியில் அங்கேருந்து வெளியிலேருந்து வராங்க. வா விஜய் எப்போ வந்த, என்கிட்ட சொல்லாமலே கிளம்பிட்ட, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நலம் விசாரிக்க, நான் எதுக்காக வெண்ணிலா உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பணும், எனக்கு 1008 வேலை இருக்கும், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, என்ன விஜய் என்கிட்ட நீ இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கி, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நீ இப்படிலாம் என்கிட்ட பேசுனதே இல்லையே விஜய், எதுக்காக இப்படிலாம் என்னை கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்க, பாரு வெண்ணிலா நான் உன்னை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் எதையும் பேசிகிட்டு இல்லை, தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்கோ, என்னோட நிலைமையும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, என் நிலைமை உன்னால் புரிஞ்சிக்க முடியாதா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் கேட்க, என்ன நிலைமை உன்னால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்கிறேன், நிலைமையை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் உங்ககிட்ட நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்க வெண்ணிலா, தயவு செய்து புரிஞ்சு நடந்துக்கோ எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு விஜய் சொல்கிறாரு, சரிங்க தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. என்ன விஜய் என்னை விட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோ வெண்ணிலா, நான் ஒரு வேலையாக வெளியில் கிளம்புறேன், அதுக்கப்புறமா என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் ரொம்பவே கோபத்தோட வெண்ணிலா இருக்காங்க. இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வெண்ணிலா கிட்ட பேச வராங்க. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க வெண்ணிலா, கண்டிப்பாக விஜய் உங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிப்பார். விஜய் இப்போ இப்படி இருக்காருன்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த காவேரி மட்டும்தான். கண்டிப்பாக அந்த காவேரியை மறந்துட்டா கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவார். இப்படி வெண்ணிலாவுடைய மனசை கலைக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ராகினி வெண்ணிலா கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் வெண்ணிலாவோட மாமாவை தேடி அலையிறாரு. அப்படி இப்படி தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போயிடுறாரு. வெண்ணிலாவோட மாமா கிட்டையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த எல்லா விஷயத்தையும் பற்றி சொல்லி அதுக்கப்புறமா எப்படியோ வெண்ணிலாவோட மாமாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. வெண்ணிலாவுடைய மாமா பார்த்த வெண்ணிலாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. வாமா வெண்ணிலா எப்படிமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா நலம் விசாரிக்க, நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறமா நடந்த எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் கூப்பிட்றாங்க வெண்ணிலாவை. நான் எதுக்காக மாமா அங்கே வரணும், நான் என்னெல்லாம் வர முடியாது, நான் விஜய் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறேன். இல்லைம்மா இப்போ இங்கே இருக்கக்கூடாது, நீ என்னோட கிளம்பி வாமா, இப்போ விஜய்க்கு கல்யாணம் ஆகிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ எடுத்து சொல்லி புரிய வைக்க பார்க்குறாரு. அதையும் மீறி வெண்ணிலா ரொம்பவே அடம் பிடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கட்டத்தில் எப்படியும் வெண்ணிலாவோட மாமா வெண்ணிலாவை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்த ராகினி எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெண்ணிலா அவங்க மாமா 2 பேரையும் பசுபதி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா வெண்ணிலாவுக்கு எந்த மாதிரியான பாடெல்லாம் புகட்டி அதுக்கப்புறம் காவேரி விஜய் உங்கள் 2 பேரும் பிரிக்கிறதுக்காக என்னென்ன பிளான்லாம் பண்ணுறாங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.